ராகு சந்திரன் காம்பினேஷன் இருக்குது சார், வேறு வழியே கிடையாது, ராமேஸ்வரம் போகணும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் குளிச்சுட்டு நீங்கள் கால பைரவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணணுமா? பண்ணணும். அதே மாதிரி முக்கியமாக கால பைரவர் வழிபாடு பண்ணணுமா? பண்ணணும். துர்க்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு தீபம் ஏற்றணும். இல்லை காளி சம்பந்தப்பட்ட தெய்வம் பக்கத்தில் இருக்கும், அந்த தெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுவது இல்லை அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காம்பினேஷன் தான் பார்த்திங்கன்னா மிகவும் டென்ஷனான ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பெரிய பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, டென்ஷன் ஆகக்கூடிய தன்மை. நிறைய பேர் சூசைட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. இவங்க வீட்லேயே பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே ஒரு பெண் சூசைட் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க, இல்லைன்னா பெண் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அகால மரணம் அடைவதற்குண்டான தன்மை இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுனாவே இருக்கும். அதே மாதிரி கேது சந்திரன் காம்பினேஷன் இதை விட இது ஒரு மோசமான ஒரு நிகழ்வை கொடுக்கும். மனப்பிரச்சனை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவுக்கு நமக்கு ஒத்தே வராது, அம்மாவின் மூலமாகவே பிரச்சனை வரும். ஒத்தே வராத ஒரு கிரக இணைவுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? மனப்பதட்டம் அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே இருக்கும் மனசு எப்போ பார்த்தாலும். அப்போ கேது சந்திரன் காம்பினேஷன் இருக்கவங்க பக்கத்தில் எந்த கோயில், எந்த ஒரு நதியாக இருந்தாலும் சரி, கிணறாக இருந்தாலும் சரி, நீங்கள் குளிச்சுட்டு இல்லை குளத்தில் குளிச்சுட்டு, முக்கியமாக நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரின்னு சொல்லலாம், பிள்ளையார் வழிபாடுன்னு சொல்லலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த வழிபாடை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம்.